வணக்கம். இந்த காணொலியில் டைம் அண்ட் ஒர்க்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 3 வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்த மெத்தட் தான். ஸோ வந்து இருந்தாலும் இது வந்து வேறு சம் பண்ணுறதால இதனுடைய டீட்டெயில் வந்து பார்த்துருவோம். கொஷின் வந்து பாருங்கள். ஏபி இருவர் ஒரு வேலையை முறையே 12 நாட்கள் 18 நாட்களில் வந்து முடிக்கிறாங்க. 4 நாள் கழித்து, ஸோ 4 நாள் வந்து வேலை பார்த்த பிறகு வந்து என்ன பண்ணுறாங்க, ஏ வந்து போயிடுறாரு. ஏ போன பிறகு மீதி வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து நீங்கி விடுகிறார். மீதி வேலையை யார் பார்க்குறாங்க, பி மட்டும் முடிக்கிறாங்க. அப்படின்னா அவ்வேலை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள். அப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண எத்தனை நாள் ஆகும்ன்றது தான் கேட்டிருக்காங்க. எனில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஏ வந்து ஒரு வேலையை வந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க, 12 நாட்கள்னா ஒரு நாளைக்கு 1/12. பி வந்து பார்த்தீங்கன்னா 18 நாள் ஒரு வேலையை முடிக்க எடுத்துப்பாங்கன்னா ஒரு நாளைக்கு 1/18. 4 நாள் இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வந்து வேலை பார்க்குறாங்க, 4 நாள். அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன தெரியணும், எல்சிஎம் வந்து தெரியணும். ஸோ நம்ம வந்து இது பெரிய நம்பர்ன்றதால காமன் நம்பர் வெளியே எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ 6 வெளியே எடுத்துட்டோம்னா 1/2 + 1/3. ஸோ இது வந்து என்ன வரும்னா 1/6 அப்படியே வரும். 3 + 2 கீழே வந்து 6. அப்போது 5, அதாவது ஏ ஒரு நாளைக்கு வந்து 3 யூனிட் வேலையை வந்து பார்ப்பாங்க, 3 பங்கு வேலையை பார்ப்பாங்க. பி வந்து 2 பங்கு வேலையை பார்ப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து பார்த்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 யூனிட் வேலையை பார்ப்பாங்க. டோட்டல் ஒர்க் எவ்வளோ வரும், 6 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் 36 வந்து வந்துடும். அப்போ இந்த 36 தான் வந்து டோட்டல் ஒர்க்கு. ஏவும் பியும் வந்து 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்ப்பாங்க, 5 வேலையை வந்து பார்ப்பாங்க. ஆல்ரெடி 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க, 4 days வந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்போது கம்ப்ளீட்டட் ஒர்க்கு 4 days பார்த்து முடிச்சுட்டாங்கல்ல. கம்ப்ளீட்டட் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 × 4 = 20. ஸோ 36ல் 20 ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 36ல் 20 ஒர்க் போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 16 வந்து இருக்குது. ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 36 - 20 = 16. இந்த 16 ஒர்க்கு மீதிமுள்ள ஒர்க்கை வந்து யார் பார்க்குறா, பி வந்து பார்க்குறாங்க. பி ஒரு நாளைக்கு தனியாக எத்தனை வேலையை பார்ப்பாங்க, 2 வேலையை பார்ப்பாங்க. பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலையை பார்ப்பாங்க, 2 வந்து பார்ப்பாங்க. அப்போ பி மட்டும் தனியாக வந்து 16 ஒர்க்கை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ரிமைனிங் ஒர்க்கை பி ஒரு நாளைக்கு பண்ணக்கூடியதால் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா அப்போ பி மட்டும் இந்த வேலையை வந்து எத்தனை நாள், ரிமைனிங் ஒர்க்கை வந்து எத்தனை நாள் பண்ணுவாங்க, 8 days வந்து பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, முழுவதும் அந்த வேலையை முடிக்க முழுவதும் ஆகக்கூடிய நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஏயும் பியும் வந்து அப்போ டோட்டல் டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏவும் பியும் வந்து ஒரு 4 days வேலை பார்த்துருக்காங்க. பி மட்டும் தனியாக 8 days வேலை பார்க்குறாங்க. அப்போ டோட்டல் டேஸ் வந்து 12ன்றது ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். அடுத்த சம் வந்து பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து வேலையை. ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த சம்மு தான். ஸ்டார்டிங்லவே இது ரிப்பீட் ஆர்ன்னு போட்டிருக்க பாருங்க, இது ரிப்பீட்டட் சம்மு தான். ஆல்ரெடி வீடியோஸ்லயே இந்த சம் எடுத்திருக்கோம். அதனால நெக்ஸ்ட் சம் வந்து பார்ப்போம். இந்த சம்மு வந்து பாருங்க, 2 பேரா சேர்ந்து கொடுத்துட்டாங்க. ஏயும் பியும் ஒரு நாளைக்கு ஒரு வேலையை வந்து 12 நாள், பியும் சியும் 15 நாள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சியும் ஏயும் வந்து 20 நாளில் முடிக்கிறாங்க. மூவரும் வந்து சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, தனித்தனியாக எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்றதை கேட்டிருக்காங்க. கீழே இருக்கிற கொஷினும் வாசிங்க, அதே தான். மேலே இருக்கிற கொஷினில் வந்து செப்பரேட்டாக கேட்குறாங்க. தனித்தனியாகவும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாங்க, ஏ
பிசி என்றது அடிஷ்னலாக கேட்டிருக்காங்க. கீழே இருக்கிற சம்ம பாருங்க, எல்லாரும் மூவரும் சேர்ந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் என்றது மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கீழே இருக்கிற சம்ம பார்த்துட்டு மேலே இருக்கிற சம்ம பார்ப்போம், ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். மூவரும் சேர்ந்த வேலையை வந்து எத்தனை நாட்கள் பார்க்குறாங்கன்னு கண்டுபிடிச்சோம்னா மேலே இருக்கிற சம்ம வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் அதுக்கும் கொண்டு வந்துடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எழுதிக்கிறீங்கன்னா, ஒரு சம்முக்கு மட்டும் டீட்டெயிலாக எழுதுகிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு நீங்கள் 2 × A + B + C அப்படின்றது எழுதுனா மட்டும் போதும்ன்றது தேவையானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், A + B வந்து பார்த்தீங்கன்னா 12 நாட்களில் ஒரு வேலைன்னா ஒரு நாளைக்கு 1/12. அதே போல் B + C என்னும் போது 1/15. C + A என்னும் போது 1/20. ஸோ இப்போ நம்ம வந்து மூவரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டிருக்காங்களா, அப்போ A + B + C தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து A + B + Cன்னு எழுதும்போது என்ன வரும், 2A இருக்குங்களா, அப்போ 2 வருங்களா, 2A 2B 2B இருக்கு ப்ளஸ் 2C வந்து இருக்கு = 1/12 ப்ளஸ் 1/15 ப்ளஸ் 1/20. இப்போ இதுலேருந்து 2 வந்து காமனாக எடுக்கலாமா, 2 × A + B + C = LCM என்ன எடுக்கலாம், 60 வந்து எடுக்கலாம். அப்போ 12 எத்தனை டைம் வரும், 5 5 12 60, 4 15 60, 3 20 60. ஸோ இந்த 2 வந்து இப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் வந்து போகும். அப்போது A + B + C = இதை ஆட் பண்ண எவ்வளோ வரும், 5 + 4 9, 9 + 3 12 வந்து வரும். 12 / 60 × 2. 12 இதில் அடிச்சோம்னா எவ்வளோ வரும், 5 டைம்ஸ் வரும். அப்போ என்ன வரும், 1/10 வந்து வரும். அப்போ A + B + C மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிச்சிடலாம், 10 டேஸில் வந்து முடிச்சிடலாம். அப்போ 10 வந்து ஆன்சர். ஸோ இப்போ வந்து நம்ம A + B + C வந்து நம்ம இதை வச்சு தான் வந்து மேலே இருக்கிற சம்மை வந்து போட போகிறோம், இந்த ஈக்குவேஷனை வச்சு. ஏன்னா இதே கொஷின் தான் அடிஷ்னலாக A + B, ஏக்கு செப்பரேட்டாக எத்தனை நாள் எடுப்பாங்க, B செப்பரேட்டாக எத்தனை நாள் எடுப்பாங்க, C செப்பரேட்டாக எத்தனை நாள் எடுப்பாங்கன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து இதே ஸ்டெப்ஸ் தான் வந்து மேலே இருக்கிற சம்முக்கும் வந்து வரும். ஸோ பாருங்கள், கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. AB வந்து அதே 12 நாள் தான், BC வந்து 15 டேஸு, CA வந்து 20 டேஸு. அப்புறமா மூவரும் சேர்ந்தும் மற்றும் தனித்தனியாகவும் அவ்வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் என்றதை கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கீழே இருக்கிற சம்முக்கான ஆன்சரை மூவரும் சேர்ந்துன்றதோடு நிப்பாட்டியிருந்தாங்களா. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன, A + B + C = 1/10. இப்போ நம்மளுக்கு A வேல்யூ வேணும்னா BCக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏனுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்போ A = B + C எத்தனை நாளில் முடிப்பாங்க, 15 டேஸில் வந்து முடிப்பாங்க. இங்கே வந்து 1/10. அப்போ A = அந்த பக்கம் போச்சுன்னா 1/10 - 1/15. LCM என்ன வரும், 30 வந்து வரும். 3 டைம்ஸு இது 2 டைம்ஸு 1/30. அப்போ A உடைய வேல்யூ வந்து 30. A உடைய வேல்யூ 30 வந்துட்டுங்களா. சேர்ந்து பார்க்குற வேலை கீழே 10ன்னு கண்டுபிடிச்சுமா, அதுதான் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் CA வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், Bனுடைய வேல்யூ வந்து 20 கிடைக்கும். அதே போல் B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து Cனுடைய வேல்யூ என்ன, ABனுடைய வேல்யூ 12ன்றது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Cக்கு வந்து 16 கிடைச்சிரும். ஸோ இதே மெத்தடில் வந்து போட்டால் BC வேல்யூ கிடைச்சிரும். இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா A தான். ஸோ மேலே வந்து இருக்கும் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா A ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல A + B 2 கொடுத்து கேட்டிருப்பாங்க, இங்கே அடிஷ்னலாக C வரைக்கும் கொடுத்து கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமான ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த 2 வந்து நீங்கள் இந்த சைடு கொண்டு வரணும். இந்த 2 வந்து இந்த சைடு கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கிடைக்கும். அது வந்து நீங்கள் 2 × A + B + C என்றதை மறக்காமல் எழுதணும். அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பார்ப்போம்.
அடுத்த சம்மம் பாருங்க. இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா, அதே சம்மு தான் இங்கேயும். அதே 10 days தான். மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள்ல வேலை முடிப்பாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடுத்த சம்மம் வந்து பாருங்க 10 days. அதே மெத்தட் அதே ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்தும் வந்து பாத்தீங்கன்னா சேம் மெத்தட் தான், பட் நம்பர்ஸ் வேற. அதனால வந்து நீங்க நான் இதனுடைய இந்த பிடிஎஃப் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மெத்தட்ன்றதால நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். இதுவும் வந்து பாருங்க, மூவரும் சேர்ந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க. சேம் மெத்தட் தான். அதனால வந்து நெக்ஸ்ட் சம்மு போவோம். அடுத்த சம்மம் பாருங்க. ஏபி ஒரு வேலையை 10 நாட்கள்லையும் பிசி 15, சிஏ வந்து 18 நாட்கள். பி தனியா வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னா அந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து கண்டுபிடிச்ச பிறகு அப்புறமா ஏசினுடைய வேல்யூ. ஸோ நீங்க இந்த வேல்யூ வந்து இந்த இதுல வந்து பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சினுடைய வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு சிஏனுடைய வேல்யூ, இந்த சிஏனுடைய வேல்யூ 1/18 அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா பினுடைய வேல்யூ வந்து கிடைச்சிரும். அடுத்த சம் வந்து பாருங்க. இதுலயும் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா அதே தான். மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பாங்கன்னா இதுக்கு நம்பர் கொடுத்துட்டு சி பிளஸ் ஏக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 7 1/2 கொடுத்திருக்காங்களா. இந்த 7 1/2 வந்து நம்மளுக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 15/2 அப்படின்னுட்டு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 2 14, 14ஓட 1 ஆட் பண்ணா 15, 15/2 வரும். நம்ம வந்து அதை ஈக்குவேஷன் 2 into a plus b plus c எழுதும் போது 1/6 1/10 எழுதுவோம். பட் இங்க வந்து 15/2 அப்படியே போட்டுக்கூடாது, நம்ம தலைகீழ தானே எழுதுறோம். அப்போ 2/15 எழுதணும். எழுதிட்டு நீங்க வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ இது வந்து சால்வ் பண்றேன். இப்போ நம்ம வந்து அந்த 2 வாட்டி ஏ எழுதுறதுக்கு பதிலாக டைரெக்டாக என்ன பண்ணியிருக்கோம், 2 வந்து வெளியே எடுத்துட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு எடுத்துட்டு போட்டிருக்கோம். இந்த 7 1/2 வந்து எப்படி எழுதலாம், 14 + 1 15/2. அதை தலைகீழ எழுதும் போது 2/15. இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 30 வந்து வரும். 5 6 30, 3 5 30, 2 15 30ங்களா. ஆல்ரெடி மேலே 2 இருக்கிறதால 2 × 2 4 வந்து வரும். இதை ஆட் பண்ண எவ்வளோ வரும், 9 12 வந்து வரும். 12/30. இங்க இருக்கிற 2 வந்து இந்த சைடு வந்துடும். ஸோ இங்க வந்து இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து இருக்கு. ஸோ இதை வந்து 6ஆல் அடிக்கலாம். 6ஆல் அடிச்சோம்னா 2 times, இங்க வந்து 5 times, 2க்கு 2க்கு கேன்சல், 1/5. அப்போ ஏ பிளஸ் பி வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க வேலையை அப்படின்னா 5 daysல வந்து முடிப்பாங்க. ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5. ஸோ சேம் மெத்தட் தான். இங்க இந்த ஒரு நம்பர் மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க. சிஏ இருவரும் வந்து 7 1/2 மாத்தி கொடுத்துருக்காங்க. அதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு 15/2 வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி எழுதும் போது மறக்காம என்னன்னு எழுதணும், 2/15 எழுதணும். இந்த சம்மும் அதே தான். ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள்ல வந்து வேலையை முடிப்பாங்கன்றது சேம் மெத்தட். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்ட கொஷின் தான், அதை வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. மூவரும் சேர்ந்து வேலையை சேம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி மட்டும் கண்டுபிடிக்கணும். முன்னாடி வந்து ஏபி பிசின்னு கொடுத்தாங்க இல்லையா, அது 2 காமனாக எடுத்துட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சின்றதை கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து டைரெக்டாக ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து கண்டுபிடிக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, இதுவும் வந்து சேம் மெத்தட் தான், ஈஸியான மெத்தட் தான். அனைவரும் இணைந்து அண்ணும் போது ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஈஸியான மெத்தட் தான். சேம் அப்படியே அதே மெத்தடு ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து இந்த சம்ம வந்து பாருங்க. ஏபிசி மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஸோ ஏபிசி ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து ஒரு வேலையை 4 நாட்கள்னா ஒரு நாளைக்கு 1/4.
ஏ தனியே 12 நாட்களிலும் பி தனியே 18 நாட்களிலும் முடித்தால் சி தனியே அப்படின்னா ஒன்றும் இல்லை. இங்கே ஏ வந்து கொடுத்தாச்சு, என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஏ வந்து ஒரு நாளைக்கு 12ல் ஒரு வேலை பார்ப்பாங்க, பி வந்து 1/18, சி வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்களா. இந்த வேல்யூவை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1/4. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 18 இந்த 12 இந்த பக்கம் வந்து கொண்டு வரணும். ஸோ இது 4 காமனாக 2 வந்து காமனாக இருக்குங்களா, 2 வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்தால் 1/2 வரும், 1/4 வந்து 1/2 மைனஸ் இந்த 1/12 அந்த பக்கம் போனால் மைனஸ் 2 காமனாக எடுத்தால் 1/6, இங்கே 1/9. ஸோ இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 18 வந்து வரும், 18 வந்து வரும். அப்போது 2 வந்து 18ல் வந்து 9 டைம் 9 2 18, 3 6 18, 2 9 18. ஸோ இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5, 9ல் -5 போச்சுன்னா 4 டிவைடட் பை 18 இன்ட்டு 2. 2 கொண்டு போய் இங்கே கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு, இந்த 2 கொண்டு வந்து இங்கே கேன்சல் பண்ணால் 9 டைம்ஸு, அப்போ 1/9. அப்போ சி வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா 9 டேஸில் வந்து முடிப்பாங்க. ஆன்சர் வந்து 9. கொடுத்துருக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாவே நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். அடுத்த சம் வந்து பாருங்கள். ஏபிசி என்ற மூவர் ஒரு வேலையை முறையே வந்து 8 நாள் 12 நாள் 16 நாட்களில் வந்து முடிக்கிறாங்க. ஏசி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை 2 நாட்களுக்கு செய்தனர். ஸோ இது வரைக்கும் நிப்பாட்டிட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து எழுதிடுவோம். அப்போ ஏ வந்து ஒரு வேலையை 8 நாள்னா ஒரு நாளைக்கு 8ல் ஒரு பங்கு வேலையை முடிப்பாங்க. பி இஸ் ஈக்குவல் டு 1/12, சி இஸ் ஈக்குவல் டு 1/16. ஏசி இருவரும் சேர்ந்த அவ்வேலையை வந்து 2 நாட்கள் செய்தனர். அப்போ நம்மளுக்கு இங்கே கம்ப்ளீட்டட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்கு தெரியணும். அப்போ தான் ரிமைனிங் ஒர்க்கை வந்து கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு எல்சிஎம் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ எல்சிஎம் வந்து எப்படி, a + b + c இஸ் ஈக்குவல் டு, ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது 16 எல்லாம் வர்றதால காமனாக வந்து காமன் நம்பரை வந்து வெளியே எடுத்துருவோம். இது எல்லாத்துலேயுமே 4 வந்து டிவைட் ஆகும். அதனால் 4 எடுத்துட்டோம்னா ஏ வந்து எப்படி எழுதலாம், 1/2. 4 வந்து வெளியே எடுத்தாச்சு. 4 2 உள்ளே கொண்டு போய் பெருக்குனா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில். அடுத்து பி வந்து பார்த்தீங்கன்னா 3 4 12. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து 4 4 16, 1/4 வந்து வரும், is equal to 1/4 into, இப்போ இதுக்கு எது எல்சிஎம் வந்து என்ன எடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா 12 வந்து எடுக்கலாம். 6 2 12, 4 3 12, 3 4 12. அப்போ என்ன வரும் அப்படின்னா மேலே இப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் வேலையை பார்ப்பாங்கன்னா, ஏ வந்து ஒரு நாளைக்கு 6 யூனிட் வேலையை வந்து பார்ப்பாங்க. பி வந்து ஒரு நாளைக்கு 4 யூனிட் வேலையை பார்ப்பாங்க. சி வந்து ஒரு நாளைக்கு 3 யூனிட் வேலையை வந்து பார்ப்பாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்ப்பாங்கன்னா 13 டிவைடட் பை ஏபிசி 3 பேருமே சேர்ந்து ஒரு நாளைக்கு 13 யூனிட் வேலையை வந்து முடிப்பாங்க. கீழே வந்து நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் இந்த 4 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்னா 8 40, 11 44, 12 48. இந்த 48 தான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கு. டோட்டல் ஒர்க் எவ்வளோ, 48. டோட்டல் ஒர்க் வந்து 48. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏயும் சியும் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை 2 நாட்களில் வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏ ஒரு நாளைக்கு எத்தனை வேலையை பார்ப்பாங்க, 6 பங்கு வேலையை வந்து பார்ப்பாங்க. சி வந்து ஒரு நாளைக்கு 3 பங்கு வேலையை பார்ப்பாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து வந்து 2 நாள் வேலை பார்த்துருக்காங்கன்னா 6 + 3 வந்து 9. ஸோ கம்ப்ளீட்டட் ஒர்க் எழுதிட்டு இருக்கோம். 6 + 3, 6ன்றது ஏ, 3ன்றது சி, 2 பேரும் சேர்ந்து தானே இங்கே 2 நாட்கள் வேலை பார்த்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டூ 2. அப்போ கம்ப்ளீட்டட் ஒர்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18.
ஸோ ஏவும் சியும் 2 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அந்த ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ பார்ப்பாங்க, 9 யூனிட் வேலையை பார்ப்பாங்க. அப்போ 2 நாளைக்கு 18 யூனிட் வேலையை வந்து முடிச்சுட்டாங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 48 - 18 = 30 ஒர்க் வந்து ரிமைனிங் வந்து இருக்கு. இது வந்து யார் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2 நாள் வேலை பார்த்துக்கு பின்னாடி சி வந்து போயிடுறாரு. சி வந்து என்ன பண்றாரு, விலகிடுறாரு. பி வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரிமைனிங் ஒர்க்கை யார் பார்ப்பாங்க, A+B தான் வந்து ரிமைனிங் வேலையை வந்து பார்ப்பாங்க. ஏன்னா சி வந்து போயிட்டாரு. சேருகிறார் எனில் ஏபி ஆகிய இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ ஏ ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் பார்ப்பாங்க, 6. பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் பார்ப்பாங்க, 4. அப்போ 6 நாள்னா 10. அப்போ ரிமைனிங் ஒர்க்கை வந்து 10 வந்து டிவைடேட் பண்ணோம்னா 3 வந்து வரும். அப்போ ஏயும் பியும் சேர்ந்து வந்து 3 டேஸ்ல வந்து அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 3 டேஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஏயும் பியும் சேர்ந்து இந்த ஒர்க்கை வந்து 3 டேஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, பி வந்து சி விலகுறாங்க, பி சேர்றாங்க, ஏபி ஆகிய இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில், அந்த அவ்வேலையன்னா அந்த ரிமைனிங் ஒர்க்கு ஏபி சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னா 3 நாட்கள்ல முடிப்பாங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய ஆன்சரும் கூட. அதுதான் அவங்க கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. ஏபி சேர்ந்து ரிமைனிங் வேலையை வந்து எத்தனை நாட்கள்ல வந்து முடிப்பாங்கன்றத கேட்டிருக்காங்க. அடுத்த சம் வந்து பார்ப்போம். அடுத்து வந்து இந்த சம் பாருங்க, ஏபிசி என்ற 3 பேர் ஒரு வேலையை முறையே அப்படின்ட்டு 36, 54, 72 நாட்கள்ல முடிப்பாங்கன்றத கொடுத்துட்டாங்க. இதுல ஏ என்பவர் வேலை முடிவதற்கு 8 நாட்களுக்கு முன்பாகவும் பி என்பவர் 12 நாட்களுக்கு முன்பாகவும் விலகி கொண்டனர். சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஏ ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1/30, அதாவது ஒரு வேலையை 36 நாள்ல முடிப்பாருன்னா ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் தான் முடிப்பாரு, 1/36. B = 1/54, C = 1/72. இதுல ஏ என்பவர் வேலை முடிவதற்கு, அதாவது எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, டோட்டல் ஒர்க்கு வந்து இருக்கு, டின்னு வச்சுக்கோங்க டோட்டல் ஒர்க்கு. அந்த டோட்டல் ஒர்க்கு முடியறதுக்கு ஏ வந்து என்ன பண்றாரு, 8 நாட்களுக்கு முன்னாடியே போயிடுறாரா, 8 டேஸ்க்கு முன்னாடியே யார் லெஃப்ட் ஆகுறா, ஏ வந்து போயிடுறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்குக்கு 12 நாட்களுக்கு முன்னாடியே வந்து யார் விலகிடுறாங்க, பி வந்து விலகிடுறாரு. அப்போ T-12 × B. அடுத்து பாத்தீங்கன்னா சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்களில், சி வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்குமே இருக்கிறாரு. அப்போ டோட்டல் ஒர்க் × CN போட்டு = 1. இப்போ இந்த ஈக்குவேஷன் மட்டும் நீங்க ஃபார்ம் பண்ணிட்டா போதுங்க. இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ இருக்கிற வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ இப்போ டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்க போறோமா, டி அப்படியே தான் வச்சுக்க போறோம். டோட்டல் ஒர்க்ன்ற எத்தனை நாட்கள், டோட்டலா ஹவு மெனி டேஸ், உங்களுக்கு நீங்க வேணும்னா இங்க டி கூட டோட்டல் டேஸ் கண்டுபிடிக்கிறதால டிடின்னு கூட போட்டுக்கோங்க. டோட்டல் டேஸ் எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்கன்றது தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ டி -8 × ஏக்கு வந்து எவ்வளோ, 1/36. அதே போல் T -12 × பிக்கு வந்து 1/54. இது வந்து T போட்டுட்டு சிக்கு வந்து 1/72 = 1. இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து எல்சிஎம் வந்து செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்துருவோம். 1/36 + 1/54 + 1/72. 9 வந்து காமனாக இருக்கிறதால நம்ம 9 வந்து வெளியே எடுக்கலாம். எடுத்தோம்னா 1/4 + 1/6, 9 6 54,
1/8 9 8 72 is equal to 1/9. இதில் வந்து LCM என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 6 நாங்க 24 4 6 24 3 8 24. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 13 divided by 9 உள்ள கொண்டு போனோம்னா 4 9 36 3 2 9 18 21 216 வந்து வரும். அப்போது நம்ம ஏக்கு வந்து எவ்வளோ போடலாம் 6 வந்து போடலாம். நம்ம ஏக்கு வந்து 6 ஏ இருக்கிற இடத்துல 6 போடலாம், பி இருக்கிற இடத்துல 4 போடலாம், சி இருக்கிற இடத்துல வந்து 3 போடலாம். இந்த 216 வந்து கீழே வருங்களா, அது 1ஓட மல்டிப்ளை பண்ணால் 216 வரும். அதனால் இதை எரேஸ் பண்ணிவிட்டு நான் அதை எழுதிடுறேன். ஸோ அப்போது t-8 இன்ட்டு ஏக்கு வந்து 6, t-12 இன்ட்டு பிக்கு வந்து 4, சி வந்து 3, t is equal to 216 இந்த பக்கம் போகும் 216. இப்போ 60 6 8 48 plus 4t minus 12 sorry 44 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா 12 நான்கு 48 plus 3t is equal to 216. ஸோ இது வந்து t எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணோன்னா 13t is equal to 216 minus 48 எவ்வளோ வரும் minus 96 வரும். இந்த பக்கம் போனால் plus 96 வந்து வரும். அப்போது 216 96 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 312 வரும். இந்த 312 இந்த சைடு 13 இருக்குது, அதனால் அடிச்சோம்னா 2 13 26. ஸோ இங்கே 11 6 போச்சுன்னா 5 2 3 13 39 4 13 52. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் டீக்கு 24 வந்து வரும். அப்போ t is equal to 24. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 24 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். நீங்கள் இந்த ஈக்குவேஷன் மட்டும் தாங்க கண்டுபிடிக்கணும், எப்படி எழுதணும்னுட்டு இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சதுன்னா போதும், இருக்கிற வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். அடுத்த சம் வந்து பாருங்க. அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி என்ற 3 மனிதர்கள் ஒரு வேலையை தனித்தனியே 10 15 30 நாட்களில் முடிப்பார்கள். ஏ பியும் 3 நாட்கள் சேர்ந்து வேலை பார்த்துவிட்டு ஏ விலகிவிட சி வந்து சேர்ந்து கொள்கிறார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மீதி வேலையை பிசி மட்டும் வந்து எத்தனை நாட்களில் ரிமைனிங் ஒர்க்கு பிசி எத்தனை நாட்களில் பார்ப்பாங்கன்றது தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் டேஸ் வந்து கேட்கல, மீதி ரிமைனிங் ஒர்க்கு பிசி மட்டும் எத்தனை டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எடுத்து எழுதிடுவோம். ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1/10, B is equal to 1/15, C is equal to 1/30. இப்போ டோட்டல் ஒர்க்கு தெரியணும், ஏன்னா கம்ப்ளீட்டட் ஒர்க்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஏயும் பியும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை பார்த்துருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது A + B + C is equal to, இதுக்கு LCM வந்து நம்ம என்ன எடுக்கலாம், டைரெக்டாக வந்து 30 வந்து எடுத்துருக்கலாம். அப்போ 10 வந்து 3/30, 2 15 30, அப்புறமா 1 வந்து வரும். அப்போ இது வந்து 3 வந்து ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் வேலையை பார்ப்பாங்கன்னா 3 யூனிட் வேலையை பார்ப்பாங்க, பி வந்து 2 யூனிட் வேலையை பார்ப்பாங்க, சி வந்து 1 யூனிட் வேலையை வந்து பார்ப்பாங்க. 3 பேரும் சேர்ந்து வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் வேலையை முடிப்பாங்கன்னா 6/30. இந்த 30 தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் ஒர்க்கு. 6/30 கிடையாது, 30 மட்டும், LCM மட்டும்தான் வந்து டோட்டல் ஒர்க்கு. இப்போ கம்ப்ளீட்டட் ஒர்க் வந்து இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கம்ப்ளீட்டட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் 3 நாட்கள் வேலை வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் ஏ போயிருக்காரு, சி வர்றாரு. அப்போது கம்ப்ளீட்டட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் வேலையை பார்ப்பாரு 3, பி வந்து 2, அப்போ 2 பேரும் சேர்ந்து 5 யூனிட் வேலையை 3 நாள் பார்த்துருக்காங்க. அப்போ கம்ப்ளீட்டட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 15.
ஸோ 30ல் வந்து 15 யூனிட் வேலையை வந்து முடிச்சாச்சு. அப்போது ரிமைனிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 30 - 15 = 15 தான் வந்து ரிமைனிங் ஒர்க் வந்து இருக்குது. இந்த ரிமைனிங் ஒர்க்கு தான் யார் பார்க்குறாங்க? பியும் சியும் வந்து பார்க்குறாங்க. ஏ வந்து போயிடுறாரு, பிஇசி. பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் பார்ப்பாங்க? 2. சி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் வேலையை பார்ப்பாங்க? 1. அப்போ 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 யூனிட் வேலையை பார்ப்பாங்க, பியும் சியும். அப்போ 15 / 3 யூனிட் என்னும்போது 3ஆல் டிவைட் பண்ணும், அடிச்சோம்னா 5. 5 டேஸில் வந்து என்ன பண்ணுவாங்க? ரிமைனிங் ஒர்க்கை பியும் சியும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு டோட்டல் அதே கொஷினில் வந்து ரிமைனிங் ஒர்க்கை பியும் சி எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டதால் ஆன்சர் வந்து 5 டேஸ் வந்து போடுறோம். அதே வந்து டோட்டலாக எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த 5 டேஸ் கூட என்ன பண்ணணும்? 3 டேஸை ஆட் பண்ணி 8 டேஸ்ன்றது ஆன்சர் வந்து வரும். ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த வீடியோவில் வந்து ரிமைனிங் சம்ஸை வந்து எடுக்கிறேன். தேங்க்யூ.